பிரம்மஹத்தி தோஷம்னா என்ன? இது சாதாரண மனிதர்களையும் பிடிக்கக்கூடுமா? ஏன்னா கோவிலே அதற்கான நிவர்த்தி ஸ்தலம் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. மகாலிங்க சுவாமி கோவில் திருவிடைமருதூர்ல இருக்கிறது. இந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கான நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னும் பொழுது, சாதாரண மனிதனுக்கு இந்த தோஷம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. இது என்னன்னா, ஒரு மனிதன் ஒரு பாடம் சொல்லிக் குடுக்குற வாத்தியாரு, நம்மளுக்கு பூஜை செய்ற பூஜாரிங்க, அந்தணர்கள் இவங்கெல்லாம் குரு அம்சத்துக்குரியவர்கள். நம்மளுக்கு நல்வழி காட்டக்கூடியவர்கள், நல்லொளி சொல்லக்கூடியவர்கள். இவங்கள நம்மள அறியாமல் துன்புறுத்துறோம், நம்மள அறியாமல் அவங்கள உயிரை போக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அதுலேருந்து கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது இந்த கோயில் நம்மளுக்கு சொல்லிக் குடுக்குது. சப்போஸ் நம்ம தெரிஞ்சே செஞ்சுட்டு திரும்ப அதுக்கு மனம் வருந்தி அதுலேருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பிரம்மகத்தி தோஷத்துலேருந்து நிவாரணம் கிடைக்கும். ஏன்னா கோயில் அலட்சியம், ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலை அலட்சியப்படுத்தல், அந்த கோயில் உள்ள சிலைகளை எட்டி உதைத்தல், இந்த மாதிரி கோயிலை அலங்கோலப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கும் இந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும். அதனால் இந்த பிரம்மகத்தி தோஷத்தை யாரால் நிவர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணும்போது அது ரொம்ப பவர். பிரம்மகத்தி தோஷம் நம்ம சிவபெருமானுக்கே பிடிச்சது அப்படிங்கிறதுனால அவர் சிவவோடு ஏந்தி தெருவா பிச்சை எடுத்தார் அப்படிங்கும்போதும் உண்டு. அதுலேருந்து நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு அற்புதமான ஒரு கோயில்னா மகாலிங்கேஸ்வரர் கோயில். இதில் நம்ம போன வழியிலேருந்து ரிட்டர்ன் வரக்கூடாது, இது முக்கியமானதாக இருக்குது. இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்குரியது மட்டும் இல்லாமல் இந்த ஏழ்மை, நான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கேன், இந்த ஏழ்மையிலேருந்து நான் மீண்டு வர முடியலை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த கோயில் ஒரு அற்புத சக்தி. திடீர் அதிர்ஷ்டம் இவன் பணக்காரன் ஆகிட்டான், திடீர்னு இவன் ஒரு இதாகிட்டான் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கோயில் தான் வரப்பிரசாதமாக இருக்கும். எப்படியாச்சும் இந்த கோயிலை அடிக்கடி விசிட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் இந்த பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டாகும். திடீர்னு நம்ம அறியாமல் ஏதோ ஒரு மூமெண்ட்டில் நம்ம வேறு ஒரு இடத்துல போய் நிற்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் இருக்குது அப்படிங்கலாம்.